இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஆட்களை அனுப்பி மக்களை அனுப்பி என்ன செய்யறது, இவர்களை குரூப்பா எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது, வெட்டுறது, அங்கே புதைக்கிறது. இதுல அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள இறக்கிறது, களத்தை வெட்டுறது, அங்க போட்டு புதைக்கிறது. இப்படியாக கூட்டம் கூட்டமாக 10, 20, 30 என்று சொல்லி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே 600க்கு 700க்கும் இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். வெறுப்பு பிரச்சாரம், அதாவது யாரை நமக்கு பிடிக்கவில்லையோ, யார் மேல் நமக்கு வன்மமும் கோபமும் இருக்குமோ அவர்கள் மீது வீணான பழியை சுமத்தி அவதூறுகளை பரப்புவது வெறுப்பு பிரச்சாரம். இது மனிதர்களிடம் இருக்கும் ஒரு தீய குணம். இதே குணம் ஒரு இறைவார்த்தை என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருந்தால் அதை இறைவார்த்தை என்று சொல்வோமா? இப்படிப்பட்ட ஒரு தீய குணத்தை கொண்ட ஒரு கடவுள் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? நாம் இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் வைத்தால் இஸ்லாத்தை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள், வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள், இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார்கள், இஸ்லாமோபோபியா அப்படியெல்லாம் சொல்வார்கள். உண்மையில் வெறுப்பு பிரச்சாரம் செய்பவர்கள் யார்? இன்றைக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் தோழர்களே, நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தின் மூலம் மற்றும் அடிப்படையே குர்ஆன் தான். முஸ்லிம்களிடம் கேட்டால் குர்ஆன் அதிசயம், அற்புதம், அறிவியல் நிறைந்தது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வன்முறை வசனங்களையும் வெறுப்புகளையும் பற்றி இவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். பிறர் நலம் நாடும் இஸ்லாம், மனிதநேயம் போற்றும் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் இஸ்லாத்தை ப்ரமோட் செய்து மற்றவர்களையும் இந்த பாசிச இஸ்லாத்திற்குள் மாட்டிவிடுவார்களே தவிர அதில் இருக்கும் தவறுகளை இவர்கள் ஒருபோதும் விவாதிக்கவோ அதை பற்றி பகுத்தறிவாக யோசிக்கவோ செய்ய மாட்டார்கள். சிறு வயதில் இருந்தே குழந்தைகளுக்கு கற்பிக்க தொடங்கி விடுவார்கள். அவர்கள் செவியில் இஸ்லாம் தான் எல்லாம் என்று சொல்லி மாற்று மத பிள்ளைகள் மீது இயற்கையாகவே ஒரு வெறுப்பை வளர்க்கும் குணத்தை வளர்த்து விடுவார்கள். நாம் தான் சிறந்தவர்கள் என்ற அகந்தை குணமும் மாற்று மத நண்பர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற குணமும் வந்துவிடும் அந்த குழந்தைக்கு. குர்ஆனை ஓத கற்றுத்தருபவர்கள் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அர்த்தம் தெரியாமலேயே அந்த குழந்தை குர்ஆனை ஓதும். நாளடைவில் குர்ஆனில் என்ன இருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருப்பார்கள். ஒரு நாள் தெரிய வரும் பொழுது அவன் அல்லது அவள் என்னை போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். பல மொழிகளில் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக குர்ஆனை அரபியில் ஓத கற்று இருக்க வேண்டும். அந்த முஸ்லிமுக்கு அது விருப்பமோ விருப்பமில்லையோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கட்டாயப்படுத்தி ஒரு குழந்தையை அரபி வாசிக்க, அரபி படிப்பதற்கு கற்றுக் கொடுக்கப்படும். கோவிலில் மந்திரம் சமஸ்கிருதத்தில் தான் ஓத வேண்டும் என்பதற்கும், தொழுகும் பொழுதும் குர்ஆன் ஓதும் பொழுதும் அரபியில் தான் ஓத வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பெரும்பான்மை முஸ்லிம்களுக்கு குர்ஆனில் இருக்கும் அரபிக்கு அர்த்தம் தெரியாமல் தான் ஓதுவார்கள். எப்படி சமஸ்கிருத மந்திரம் புரியாமல் இந்துக்கள் நிற்பார்களோ அப்படித்தான் முஸ்லிம்கள் ஒவ்வொரு முறை குர்ஆன் ஓதும் பொழுதும், குர்ஆன் ஓதி தொழுகை நடக்கும் பொழுதும் முழித்துக் கொண்டு பின்னாடி நின்று கொண்டு இருப்பார்கள். ஆஹா ஓஹோ என்று குர்ஆன் ஒரு இறைவார்த்தை என்கிற பில்டப் எல்லாம் அதை முழுமையாக படித்தால் அந்த எண்ணம் எல்லாம் நொறுங்கி போய்விடும். ஆனால் அது நடக்காது. இவர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற விடாமலும் மதவெறியோடு வைத்திருக்க வேண்டும் என்றால் பயான் என்ற பெயரில் இமாம்களும் ஆலிம்களும் உணர்ச்சி பொங்கும் பேச்சில் மயங்கி மூளை செலவி செய்யப்படுவார்கள் அப்பாவி முஸ்லிம்கள். குர்ஆனில் நரகம், சொர்க்கம் என்ற ஆசையை காட்டி பயமுறுத்தி மனிதர்களை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு மட்டுமல்லாமல் மாற்று மத மக்களை கொலை செய்ய சொல்வதும் வெறுக்க சொல்வதும் போன்ற வெறுப்புகள் குவிந்து கிடக்கும். இதை கேட்டு வளரும் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களின் உள்ளம் வெறுப்புகள் நிறைந்துதான் இருக்கும். முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய நாட்டில் சிறுபான்மை மாற்று மத மக்களை தாழ்த்தியும் வெறுப்பு உணர்வோடும், இந்தியா போன்ற நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தால் மாற்று மத மக்களோடு வெறுப்பை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியில் சிரித்து பழகுவார்கள். இதுதான் நிதர்சன உண்மை. அதுவும் அவர்கள் இப்படி பழகுவதற்கு ஒரு காரணம் உண்டு. எதற்காக இவர்கள் நல்லவர்களாக நடிப்பார்கள், அதன் காரணம் என்ன என்பதை பற்றி போன தாவா என்கிற வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தோம். பார்க்காத தோழர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வெறுப்பு என்ற விஷயத்தை இவர்களிடம் விதைத்தது குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் தான் முழுக்க காரணம். குர்ஆனில் இருக்க நெகட்டிவ் விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு அவுட்லுக் பார்ப்போமா? வன்முறை, போர் செய்யணும், மாற்று மத வெறுப்பு, இஸ்லாத்தை விமர்சனம் செய்தால் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் கொலை செய்ய வேண்டும், பாலினம் சமத்துவமின்மை, பெண்களை காம பொருளாக சித்தரிப்பு மற்றும் அவர்களை அடிப்பதற்கு அனுமதி, ஆண் பேரினவாதம், பிற மதங்களை இழிவுபடுத்துதல், மனித இனத்திற்கே எதிரான அடிமை முறைக்கு வழிகாட்டுவது, இஸ்லாம் ஒன்றே சிறந்தது என்ற ஆணவம். சரி, குர்ஆனில் மாற்று மதத்தவர் பற்றி வெறுப்பு என்னென்ன இருக்கு என்பதை பார்ப்போமா? காபீர்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், பொய்யர்கள், நோயாளிகள், காது கேளாத செவுடர்கள் மற்றும் குருடர்கள், அசுத்தமானவர்கள், பொல்லாதவர்கள், தீயவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், உயிரினங்களில் மிகவும் தாழ்ந்தவர்கள், கேடு கெட்டவர்கள், மோசமானவர்கள், நிரந்தரமாக நரகம் செல்பவர்கள். வேதம் அருள பெற்றவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹராமாக்கியவற்றை ஹராம் என கருதாமலும்
உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் தம் கையால் கீழ்ப்படிதலுடன் ஜிசியா என்னும் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். ஜிசியா என்பது காபிர்கள், அதாவது முஸ்லிம் அல்லாத மக்கள் முகமதுக்கு கட்டக்கூடிய வரி. அந்த வரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழக்கூடிய சொந்தமான நிலம் அல்லது வீடு அல்லது இடம் எதுவாக இருந்தாலும், நாடு எதுவாக இருந்தாலும் காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியால் முகமதுக்கு வரி கட்டணும். மோமீன்கள் தங்களை போன்ற மோமீன்களை அன்றி காபிர்களை தாம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தவர்களை தவிர வேறு எவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதனால்தான் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களை நட்பாக ஏற்கவோ இல்லை நெருங்கி பழகவோ மாட்டார்கள். இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவர்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர்கள் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார்கள். அதாவது இஸ்லாத்தை தவிர மற்ற எந்த மதமோ சரியானது இல்லை, அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நஷ்டவாதிகளாம். நிராகரிப்போர்களின் இதயங்களில் நான் திகிலை உண்டாக்கி விடுவேன். நீங்கள் அவர்கள் பிடரியில் மீது வெட்டுங்கள், அவர்களுடைய விரல் நுனிகளை வெட்டிவிடுங்கள் என்று வகி மூலம் அறிவித்ததை நினைவு கூறும். நிராகரிப்பவர்களை எதிர்ப்பதற்காக உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் திறமையான போர் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் அல்லாஹ்வின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம். அவர்கள் அல்லாத வேறு சிலரையும் நீங்கள் அச்சமடைய செய்யலாம். நீர் முஃமின்களை போருக்கு ஆர்வமூட்டுவீராக. போர் விளக்கப்பட்ட துல்ஹைதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 சங்கைமிக்க மாதங்கள் கழிந்துவிட்டால் முஷ்ரிக்களை, அதாவது சிலை வழக்கம் செய்பவர்கள் தான் முஷ்ரிக்கள், கண்ட இடங்களில் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்காருங்கள். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்றாத வரையில் உம்மை பற்றி திருப்தியடைய மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாவின் வழி இஸ்லாம், அதுவே நேர்வழி என்று சொல்லும். நிச்சயமாக வேதக்காரர்களிலும், அதாவது யூதர்கள் கிறிஸ்துவர்களும், முஷ்ரிக்களிலும், அதாவது சிலை வணக்கம் செய்பவர்கள் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள், அதில் என்றென்றும் இருப்பார்கள். இத்தகையவர்கள்தாம் படைப்புகளில் மிக கெட்டவர்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரும் வெறுப்பு. குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள அனைத்துமே ஷரியா சட்டத்திற்குள் வரும். ஆகையால் நான் மேற்கூறப்பட்ட வசனங்கள் அனைத்துமே ஷரியா சட்டமாகும். இந்த சட்டத்தை தான் முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இந்த சட்டத்தை இன்று அமல்படுத்தினால் என்னவாகும்? முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு இரையான பலியாடுகள். ஒரு முன்னாள் முஸ்லிமாக நான் இதிலிருந்து வெளியில் வர எவ்வளவு சிரமப்பட்டேன். மற்றும் இன்றும் என் வாழ்வில் இஸ்லாம் முழுமையாக போகாமல் ஒரு சாபம் போல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும். இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். அல்லது இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த விதமான வலைசலக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் இடமே இல்லாத பூண்டோடு இவர்களுடைய விடயம் இத்துடன் முற்று பெற வேண்டும் என்ற அளவுக்கு சாதுடைய முடிவு இருக்குமா? ஒரு பெரும் ஒரு இடியை போன்றிருந்தது. ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். சிறைபிடிக்கப்பட்டா அவங்க பணைய கைதிகள். அதுக்கு பின்னால் அவர்களை விற்கிறது, அதான் நடந்தது. பின்னால் விற்கப்பட்டாங்க. அவங்க நஜித்துக்கு கொண்டு இந்த பகுதியில் கொண்டு விற்கப்பட்டாங்க. இழுத்து வரப்பட்டு விற்கப்பட்டு அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க. அதே போன்று அவர்களுடைய சொத்து இஸ்லாமிய படைக்கு மத்தியில பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சோர்களே. லக்கத் ஹக்கம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். சதே, நீங்க கொடுத்த தீர்ப்பு சாதாரணமான தீர்ப்பு அல்ல. 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு தான் இது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்கின்றார்கள்? பனு குரைலாக்களுடைய ஆண்கள், அப்படியே பின்துல் ஹாரிஸ், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய வீட்டில் இவர்கள் அனைத்து பேர்களும் சற்றே சிறைபிடித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லதற்கு பின்னால் நபி அவர்கள் ஆள் விட்டு என்ன செய்கின்றார்கள்? மதீனாவுடைய சந்தை பகுதியிலே பெரும் கிடங்குகளை தோண்டுகின்றார்கள். அந்த கிணறு தோண்டப்பட்டு இருந்தது. அந்த பகுதியில் பெரும் கிடங்குகளை தோண்டி என்ன செய்கின்றார்கள்? ஆட்களை அனுப்பி, மக்களை அனுப்பி என்ன செய்யறது? இவர்களை குரூப் எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது, வெட்டுறது, அங்கே புதைக்கிறது. இதுல அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள இறக்கிறது, களத்தை வெட்டுறது, அங்க போட்டு புதைக்கிறது. இப்படியாக கூட்டம் கூட்டமாக 10, 20, 30 என்று சொல்லி சாரி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே 600க்கு 700க்கும் இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். முகமது ஒரு கொடூரன் என்பதை நம்ம மௌலவியே வாக்குமூலம் கொடுத்து விட்டார். இந்த அரக்கனை முன்மாதிரியாக கொண்ட முஸ்லிம்களின் எண்ணம் எப்படி இருக்கும்? குர்ஆனில் வன்முறைக்கு பஞ்சமே கிடையாது. இதற்கு பெயர்தான் அமைதி மார்க்கம். எப்பொழுது இஸ்லாம் வலிமை பெற ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து முகமது தன்னுடைய கோர முகத்தை காண்பிக்க ஆரம்பித்து அந்த வன்முறையும் வெறுப்பும் இன்றும் தொடர்கிறது. முகமதின் கொள்கையை ஏற்காத யூத மற்றும் கிறிஸ்துவ மக்கள் மீது கொண்ட தனிப்பட்ட வெறுப்பும் கோபமும் தான் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள். முகமது தன்னுடைய அகங்காரம் மற்றும் ஆணவத்தின் மீது உருவானதுதான் இஸ்லாம் என்பதில் ஐயமே இல்லை. இஸ்ரேலில் நடக்கும் போருக்கு காரணம் நில பிரச்சனையா? சத்தியமா இல்லை. அது மத சண்டை என்று எல்லோரும் அறிவர். முக்கியமாக அங்கு உள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஹமாஸ்
ஒரு மதவாதிகள் யூதர்களோடு இணைந்து வாழ மாட்டார்கள். காரணம், கிறிஸ்துவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களுக்கு எதிரி என்று குர்ஆன் மற்றும் முகமது கற்றுக் கொடுத்தது. முஸ்லிம்களை தீவிரவாதி என்றவுடன் எல்லா முஸ்லிம்களும் அப்படி அல்ல. ஒருவர் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சொல்லாதீர்கள் என்று சொல்லும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்காத மொத்த யூத மற்றும் கிறிஸ்துவ மக்களை, சிலை வணக்கம் செய்யும் மக்களை குர்ஆன் கேவலமாக சொல்வது மட்டும் நியாயமா? ஒருவரிடம் பழகாமலேயே, அவரை பற்றி அறியாமலேயே அவர்கள் நம் எதிரிகள் என்று வெறுப்பை விதைப்பது எப்படி நியாயமாகும்? என்னிடம் சில முஸ்லிம்கள் கேள்வி வைக்கிறார்கள், அதாவது இஸ்லாத்தில் மட்டுமா இதெல்லாம் உள்ளது, எல்லா மதத்திலும் உள்ளது என்று. அப்படின்னா உங்கள் மார்க்கம் சிறந்தது என்று ஏன் பிரச்சாரம் செய்கிறீர்கள்? எங்கள் மார்க்கம்தான் சத்தியம், உண்மை என்று ஏன் சொல்கிறீர்கள்? உங்கள் மார்க்கமும் எல்லா மதத்தை போல ஒன்றுதான், அதற்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லிவிட்டு இருக்கலாமே. ஏன் இஸ்லாத்தை வைத்து மதமாற்றம் செய்கிறீர்கள்? இஸ்லாத்தை வைத்து மக்களை வெறுக்கிறீர்கள். இஸ்லாம் தான் சிறந்தது என்று சொல்லி ஆதி காலத்தில் நடைமுறையில் இருந்த தற்குறித்தனமான சட்டங்களை இன்றும் ஏன் அதை பின்பற்றிக் கொண்டு இதுதான் சிறந்தது என மக்களிடம் திணிக்கிறீர்கள்? இதையெல்லாம் மாற்றினால் இஸ்லாத்தை விமர்சனம் செய்ய வேலையே இல்லையே. இஸ்லாத்தை புனிதம் என்று பேசும் அளவுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு என்றால் அது அப்படியல்ல. இஸ்லாம் பாசிச அரசியல், மடத்தனம் நிறைந்த காட்டரபி ஒருவனால் உருவாக்கப்பட்டது மட்டுமே என்று என்னை போன்ற எக்ஸ் முஸ்லிம்கள் பேசும் உரிமையும் உண்டு. முஸ்லிம் அல்லாத மக்களும் என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள், இஸ்லாம் பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடலாமே, ஏன் விமர்சனம் செய்கிறீர் என்று. ரோட்டில் ஒரு நாய் ஒன்று இறந்து கிடக்கிறது. அங்கு உள்ள அனைவரும் அதிலிருந்து வரும் துர்நாற்றத்தால் மூக்கை மூடியபடி செல்கிறார்கள். ஒருவர் மட்டும் மற்றவர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அதை சுத்தம் செய்கிறார். நாங்களும் அதே வேலையை தான் செய்கிறோம். மூக்கை மூடி செல்வதை விட அதை சுத்தம் செய்வது மேல். நாளைய தலைமுறை தெளிவோடு இருப்பார்கள். இப்போ சொல்லுங்க தோழர்களே, விருப்பை விதைப்பது நானா அல்லது இஸ்லாமா? இன்றைய முஸ்லிம்கள் என்பவர்கள் நேற்று மதம் மாறி சிக்கியவர்கள் அல்லது 4-5 தலைமுறைக்கு முன் மதம் மாறி சிக்கிக் கொண்டவர்கள். அதன் தவறான போதனைகள் மற்றும் வெறுப்பு பிரச்சாரம் மூலம் அல் உமாக்களையும், அல் கொய்தாக்களையும், தாலிபான்களையும், ஹமாஸ்களையும் உருவாக்கி வைத்துள்ளது. இந்த ஆபத்திலிருந்து முஸ்லிம்கள் மீட்கப்பட்டு சமூகத்தில் சராசரி மானுடத்துடன் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மத வெறிகளை களைந்து சக மனிதனின் நேசத்தோடு பழகி காஃபீர் என்ற பார்வை அல்லாமல், உள்விருப்பு அல்லாமல் சேர்ந்து வாழ வேண்டும். இது சாத்தியமாகும் வரை நான் தொடர்ந்து விமர்சிப்பேன். அன்புதான் இறைவன், அன்பே சிவம். அன்பை விதைப்போம், விருப்புகளை களைவோம். அனைவருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். நன்றி.